வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு தடவையாவது வெண்டைக்காயை நாம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு முடியும்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று நிறைய நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கலாம். அதுக்கு காரணம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். வெண்டைக்காயில் நார் சத்து நிறைந்திருக்கு, விட்டமின்கள், தாதுக்கள் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள்லாம் இருக்கிறதால பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கிடைக்கும். குறிப்பாக மூளை வளர்ச்சியெல்லாம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு கேட்டோம் அப்படின்னா வெண்டைக்காயினுடைய ஏதாவது ஒரு மருத்துவ நன்மைகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ அதை காட்டிலும் இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் வெண்டைக்காயில் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மூளை சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். மூளை சுறுசுறுப்பாக இயங்கினால் அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும். நாமளும் நம்மளுடைய வேலையை மிக சிறப்பாக சிந்தித்து செய்ய ஆரம்பிப்போம். நமது நாட்டில் பல காலமாகவே வெண்டைக்காய் வந்து சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம இந்த வெண்டைக்காயை அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதிகமாக சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடும்பொழுதே மூளைக்கு வந்து வளர்ச்சியை வந்து கொடுத்து மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எல்லாம் தடுக்கிறதுக்கு வெண்டைக்காய் உறுதுணையாக இருக்கும். குறிப்பாக படிக்கக்கூடிய இந்த கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள், இளைஞர்களுக்கெல்லாம் வெண்டைக்காய் அதிகமாக சமைத்து அவங்களுடைய உணவுகளில் கொடுக்கும்பொழுது அவங்களும் அதை சாப்பிடும்போது அவர்களினுடைய மூளை செயல்திறன் அதிகரித்து கல்வியில் அவங்க வந்து சிறந்து விளங்குவாங்க. ஸோ எதையுமே வந்து எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவை கிடைச்சு ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்படுவதற்கு, மூளை சுறுசுறுப்பாக இயங்கி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் உறுதுணையாக இருக்கும். ஞாபக சக்தியை மீண்டும் மீண்டும் அதிகரித்துக் கொள்வதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். வயதாகும் போது பலருக்கும் ஞாபக மறதி வந்து ஏற்படுவது இயற்கை தான். மூளை செல்களினுடைய வளர்ச்சியை தூண்டுவதற்கும் அதனுடைய செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கும் வாரத்தில் 1 அல்லது 2 முறை நம்ம வெண்டைக்காயை சமைத்து சாப்பிடும்போது ஞாபக சக்தியை நம்மளால் அதிகரித்து கொள்ள முடியும். ஸோ இது நரம்பியல் சார்ந்த பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற மரபியல் நோய்களையுமே நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தவிர்க்கும். ஸோ வயதானவர்களுக்கெல்லாம் வெண்டைக்காய் சமைத்து கொடுக்கும்பொழுது அந்த பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்களிலிருந்து விடுபடுவாங்க. ஓரளவுக்கு அவங்களுடைய மறதி ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவர்களுமே வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ குறிப்பாக வந்து ஞாபக சக்தியை மீட்டு எடுத்துக்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு நோய் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பப்போ வெண்டைக்காய் வந்து சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கணிசமான அளவில் குறைந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே வாரத்திற்கு குறைந்தபட்சம் 1 அல்லது 2 முறையாவது வெண்டைக்காயை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சமைத்து சாப்பிடும்போது வெண்டைக்காய் சாப்பிடுவதை வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். ஏன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து உணவுகளை வந்து கட்டுப்பாடோடு சாப்பிடணும். கண்ட உணவுகளை அவங்க சாப்பிட முடியாது. குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை தான் எடுத்துக்கணும். ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட்டோட அளவு குறைவாக கிடைக்க ஆரம்பித்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக வைக்கும். ஸோ அந்த மாதிரி லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட குறியீடு கொண்ட ஒரு உணவு தான் இந்த வெண்டைக்காய் அப்படின்றதால சுகர் பேஷண்ட் வந்து வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ளலாம். சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் முன்னாடி நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் நீரிழிவு சார்ந்த பிரச்சனையால் அவதிப்பட மாட்டீங்க. புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். நமது உடலில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது. ஸோ இப்படிப்பட்ட தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை உடலில் வளர்ச்சி பெற செய்யக்கூடிய ஆற்றல் வெண்டைக்காய்க்கு இருக்குது. எனவே புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைக்கிறவங்களும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களும் அடிக்கடி வெண்டைக்காய் சாப்பிட்டு வருவது நல்லது. ஸோ புற்றுநோயில் மட்டும் கிடையாது, எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த செல் பரவல் நமக்கு இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அதுக்கு நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகாமல் நம்ம வாழலாம். இப்போ சப்போஸ் புற்றுநோய் செல்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது வளரக்கூடிய அந்த வேகத்தை தடுத்து நிறுத்தி கட்டிகள் எதுவும் உருவாகாமல் பாதுகாக்கிறதுக்கும் அந்த செல்களை வந்து விரைந்து வெளியேற்றுவதற்கும் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்குமே அனைவருக்குமே உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைந்த அளவில் இல்லாமல்
அளவோடு இருக்க வேண்டியது அவசியம். ஸோ வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் கிடைக்குது. அப்போ நம்மளுடைய உடலில் இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு குறைவாக இருக்கிறதால தான் நமக்கும் பல நோய்கள் ஏற்படுது. புதுசாக சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் நமக்கு ஏற்படுது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்திக் கொள்வதற்கும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அளவுக்கு அதிகமாக, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிச்சுக்கணும். ஸோ இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப வலுவாக வைத்துக் கொள்வதற்கு வெண்டைக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். வயிறு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைய காலங்களில் பலருக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. வயிற்றில் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் புண் ஏற்படுது, செரிமானமின்மை ஏற்படுவது, வயிற்றில் ஜீரண அமிலங்கள் சரிவாக சுரக்காமல் போகிறதால பல பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இப்படிப்பட்டவங்கெல்லாம் அப்பப்போ வெண்டைக்காயை தங்களுடைய உணவுகளில் சமைத்து சாப்பிடும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நிவாரணம் பெறலாம். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நார்சத்து குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறதால செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளான வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வாயு, சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய உணவு விரைவில் செரிமானமாகப்படும். உணவு வயிற்றில் தங்காது, அது ஊட்டச்சத்துக்களாக உங்களுக்கு மாறப்பட்டு கழிவுகள் உங்களுடைய உடல் மிக எளிமையாகவே வெளியேற்றப்படும். ஸோ சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த பிரச்சனையும் கூட உங்களுக்கு இருக்கவே இருக்காது நீங்கள் வெண்டைக்காயை சாப்பிடும்போது. கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். அதிக அளவு நச்சுக்கள் சேர்வதாலும் அதீத அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பிரச்சனைகளை சரி செய்வதில் வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படுகிறது. தினமும் உணவின் போது வெண்டைக்காய் கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வரும்போது கல்லீரல் நன்கு செயல்பட தொடங்கும். கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைக்கப்படும். கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள், கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கல்லீரல் அலர்ச்சியிலிருந்து விடுபடலாம். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு உணவு, இந்த வெண்டைக்காய் உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நலம் தரும். சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ குறிப்பாக உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நச்சுக்களுமே சிறுநீர் வழியாக நமது உடலிலிருந்து வெளியேறிடும். ஒரு சிலருக்கு பல காரணங்களால் உடலுக்கு தேவையான சத்துக்களும் சிறுநீர் வழியாக வெளியேறிடும். ஸோ இந்த சத்து குறைபாடு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வெண்டைக்காய் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது சிறுநீரகம் தன்னுடைய கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்யும். அதனால் உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வெளியேறாது, கிருமிகள் மட்டுமே வெளியேறிடும். அப்போ சிறுநீரகத்தில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். கொலஸ்ட்ரால் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். உடலினுடைய தேவைக்கு ஏற்ப கொலஸ்ட்ரால் எனும் கொழுப்பினுடைய அளவு உடலில் சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம். வெண்டைக்காய் நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைக்க வச்சிரும். நல்ல கொலஸ்ட்ரால்களை மட்டும் வளமான அளவில் வைக்கும். இதனால் இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்தம் ரத்த நாளங்களில் மிக சிறப்பான அளவில் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் சுருங்கி விரிஞ்சு போக ஆரம்பிக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான அபாயம் எதுவுமே நமக்கு இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழணும் அப்படின்னா வெண்டைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் நீரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுடைய சருமம் பளபளப்பாக இருக்கும். உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபடலாம். ஸோ வெண்டைக்காய் வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிடும் போது இந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.